திருப்போரூர் சட்டப்பேரவை தேர்தல் நிலவரம் என்ன, அங்கிருக்கும் மக்களுடைய எதிர்பார்ப்புகள் என்னன்னு விரிவா பார்க்கலாம். மக்களே, உங்க தொகுதி பத்தி கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க. திருப்போரூர் சட்டப்பேரவை தொகுதி செங்கல்பட்டு மாவட்டத்தில் மாமல்லபுரம், திருக்கழுக்குன்றம், திருப்போரூர், கோவளம், முட்டுக்காடு, சிறுசேரி, கேளம்பாக்கம் உள்ளிட்ட பகுதிகளை உள்ளடக்கிய தொகுதி. சர்வதேச சுற்றுலா தலமாக விளங்கும் மாமல்லபுரம் அமைஞ்சிருக்கும் இந்த தொகுதியில் சுற்றுலா சார்ந்த வர்த்தகம் மக்களோட முக்கிய வாழ்வாதாரமாக இருக்கு. ஈசிஆர்ல வேகமாக வளர்ந்து வரும் பகுதிகளை கொண்ட தொகுதியில் ஐடி, தொழில் நிறுவன வேலை வாய்ப்புகளும் அதிகரிச்சுட்டு வருது. விவசாயம், மீன்பிடித்தலும் தொகுதி மக்களோட வாழ்வாதாரமாக இருக்கு. இறுதி வாக்காளர் பட்டியலில் தொகுதியில் 1,40,991 ஆண் வாக்காளர்களும் 1,48,359 பெண் வாக்காளர்களும் 51 மூன்றாம் பாலின வாக்காளர்களும்னு மொத்தமா 2,89,401 வாக்காளர்கள் இருப்பதா தெரிவிக்கப்பட்டிருந்துச்சு. 2019 இடைத்தேர்தல் உட்பட தொகுதியில் இதுவரைக்கும் நடந்த தேர்தல்களில் அதிகபட்சமா திமுக 7 முறை வெற்றியை வசமாக்கியிருக்காங்க. அதுக்கு அடுத்தபடியா அதிமுக 5 முறையும், காங்கிரஸ், பாமக, விசிக தலா 1 முறையும் வெற்றியை வசமாக்கியிருக்காங்க. 2021 சட்டப்பேரவை தேர்தலில் திமுக கூட்டணியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியும், அதிமுக கூட்டணியில் பாட்டாளி மக்கள் கட்சியும் பலப்பரீட்சை நடத்தின தொகுதியாகவும் திருப்போரூர் விளங்குது. தேர்தலில் 93,954 வாக்குகளை வாங்கின விசிக வேட்பாளர் SS பாலாஜி வெற்றியை தன் வசமாக்கினார். அவருக்கு கடும் போட்டியை கொடுத்த பாமக திருக்கச்சூர் ஆறுமுகம் 92,007 வாக்குகளை வாங்கி 1,947 வாக்குகள் வித்தியாசத்தில் தோல்வியை தழுவினார். தொகுதியில் 20,428 வாக்குகளில் வாங்கின நாம் தமிழர் கட்சி தங்களோட டெபாசிட்டை தக்க வச்சுக்கிட்டாங்க. இப்போ தேர்தல் நெருங்குற வேளையில் தொகுதி மக்களோட எதிர்பார்ப்பு என்னன்னு பார்த்துக்கலாம். திருப்பூர் கூட்டு ரோடு, அந்த கண்ணப்பட கூட்டு ரோட்டில் ரோடு வந்து சரியில்லை, பிஞ்சு போகுது. இல்லை இருசக்கர வாகனம் ஓட்டுறதுக்கு சிரமமாக இருக்குது, அடிக்கடி விபத்து ஏற்படுது. தனியார் ஒரு நிறுவனம் பொழுதுபோக்கு தொடக்க வைத்தாங்க. அந்த நிறுவனத்துக்கு நம்ம தமிழக முதலமைச்சர் வருவதாக அந்த ரோட்டு வசதிகள்லாம் உடனடியாக அதை சாலை அமைச்சாங்க. அதை போட்டு 2 நாள் ஃபுல்லாக பிச்சுக்கிச்சு. அதை வந்து நிரந்தர தீர்வு காண வேண்டும். நீர்வழி போக்குவரத்தை மாமல்லபுரம் வரலும் அந்த பச்சைங்கா கனலை ஆழப்படுத்தி அதில் வந்து படகு விட்டாங்கன்னா, நீர்வழி விட்டாங்கன்னா பொருளாதாரமும் புலம்படும், சுற்றுலாத்துறையும் மேம்படும். எங்களுக்கு பொதுமக்களாக எங்களுக்கும் வந்து சென்னைக்கு கேரளாவில் இருக்கிற மாதிரி அது வாட்டர் மெட்ரோன்னு சொல்கிறாங்க. அந்த அந்த வண்டியை அந்த வந்து படகு விட்டாங்கன்னா பொதுமக்கள் பயன்படுவாங்க. இந்த அரசு உடனடியாக இந்த எங்களுடைய பொதுமக்களோட கோரிக்கை அதை வைக்கிறோம். நம்ம திருப்பூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்டு ஒரு அரசு பொறியியல் கல்லூரி வேண்டும்னு மக்கள் சார்பாக கேட்டுக்கிற நீண்ட நாள் கோரிக்கை அது எதிர்பார்க்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் திருக்கழுக்குன்றம் கோவில் வந்து மிகவும் பிரசித்தி பெற்ற கோவில். அதுக்கு வந்து ரோப் கார் வந்து அமைத்து தரணும்னு சொல்லிட்டு ஆல்ரெடி சட்டமன்றத்துலேயும் பேசியிருக்காங்க. அதுவும் இன்னும் நிறைவேற்றப்படாமல் இருக்குது. அதை விரைந்து செஞ்சாங்கன்னா பக்தர்களுக்கு வந்து ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். சென்னை டு மாமல்லபுரம் ரயில் போக்குவரத்து திட்டம் அது வந்துன்னா இங்கே பஸ்ஸில் வர பயணிகளோட நெரிசல் வந்து குறையும். எல்லோரும் ஈஸியாக சந்தோஷமாக வந்துட்டு போகிற மாதிரி இருக்கும். சுற்றுலா பயணிகளோட எண்ணிக்கையும் அதிகரிக்கிற மாதிரி இருக்கும். சுற்றுலா வர வழியிலலாம் கொஞ்சம் தண்ணி வசதி கம்மியாக இருக்குது, பாத்ரூம் வசதிகள்லாம் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. மருவத்தூர் கோஷ்டி வரும்போது நிறைய கூட்டங்கள் வருது. அதுக்கேற்ற பார்க்கிங் பஸ் ஸ்டாண்ட் இல்லாதனால கொஞ்சம் கஷ்டப்படுறாங்க மக்கள். வந்து அங்கங்கே சுற்றி சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் கஷ்டப்படுறாங்க. அதுக்கேற்ற மாதிரி நல்லா டெவலப் பண்ணி கொடுக்கணும். எங்கள் பகுதிக்கு வந்து இன்னும் பாதாள சாக்கடை வரல. எங்கள் பகுதி மக்கள் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுன்னு இருக்கிறோம். அதனால் நாங்கள் மொத்தம் 15 வார்டு, 15 வார்டில் 13 வார்டுக்கு பாதாள சாக்கடை வந்துடுச்சு. 2 வார்டுக்கு மட்டும் வரல. 12வது வார்டுக்கும் 15வது வார்டுக்கும் இன்னும் பாதாள சாக்கடை வரல. ஒரு கோடியே 27 லட்சம் மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.
அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க 8939888837 இமெயில் advt@dttv.in